தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கரில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ கையாலேயே செய்யக்கூடிய அரிசி முறுக்கு எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். குடிசை தொழில்களை நம்ம ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இந்த கடை பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கருங்கல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே விழுந்தேம்பலம்னு சொல்லக்கூடிய ஊரில் தான் இந்த முறுக்கு கடை இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா முறுக்கு செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது பச்சை அரிசி, அப்புறமா உளுந்து, எள்ளு, ஜீரகம், ஓமம் இதெல்லாம் கலந்து முறுக்கு மாவு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த முறுக்கு மாவு பார்த்திங்கன்னா எந்த ஒரு அச்சுமே இல்லாமல் அவங்க கைகளால் தான் அவங்க செய்வாங்க. அதாவது ஒரு மெட்டல் பிளேட் இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுருக்காங்க. அதில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றி சுற்றி வைப்பாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செய்வாங்க, அதே நேரம் அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கட்டாயமாக வராது. என்ன காரணம்னா எல்லாமே பழக்கம்தான். அவங்க டெய்லி செய்கிறாங்க, ஒரு தொழிலாக அதை செய்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஆனால் நமக்கு வராது. இந்த மாதிரி ஒரு 5 முறுக்கு ரெடி பண்ண உடனே என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருவாங்க. அதாவது போடும்போது அந்த மெட்டல் பிளேட் இருக்குது பாருங்கள், இதோட சேர்த்து தான் போடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த மெட்டல் பிளேட்டை தனியாக எடுத்துருவாங்க, முறுக்கை தனியாக எடுத்துருவாங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க, பொரிக்க போகிறாங்க. நம்ம பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்கன்னு. பாருங்கள், போட்டிருக்காங்க. போட்டதுக்கு அப்புறமா மெட்டல் பிளேட்டை இந்த மாதிரி தனியாக எடுத்துருவாங்க. முறுக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா இடையிடையே திருப்பி திருப்பி போடுவாங்க. அப்போ தான் சரியாக வேகும்னு சொல்கிறாங்க. இது விறகு அடுப்பில் தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் இந்த சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப கரியாக இருக்கும். குடிசை தொழில்கள் அப்படின்னாலே இந்த மாதிரி தான் இருக்கும் வீடுகளில் செய்கிறது. அதாவது ரொம்ப சின்ன குட்டி வீடாக இருக்குது. அந்த வீட்டில் தான் இந்த முறுக்கை செஞ்சு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளே இவங்கக்கிட்ட இந்த முறுக்கு அந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது உயரும் கட்டாயமாக. முறுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே இருக்கிறது. நான் எப்போ ஊருக்கு போனாலும் கட்டாயமாக வாங்குவேன். இது நான் வாங்கிட்டு வந்த முறுக்கு தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், க்ளோஸில் வச்சு. அதில் அந்த எள்ளு, ஜீரகம் அதெல்லாமே போட்டிருப்பாங்க. ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ உங்கள் கூட நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உடைச்சாலும் அந்த ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.